வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அண்ட் பிரீமியம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்கி சிவாஸ் ரீகலை தான் டேஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறது சிவாஸ் ரீகல் 12 இயர்ஸ் ஓல்டுங்க. அதாவது இதில் வந்து 25 இயர்ஸ் இருக்குது, 18 இயர்ஸ் இருக்குது. பட் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிறது 12 இயர்ஸ் ஓல்டுங்க. அதாவது 12 இயர்ஸ் ஏஜ் பண்ண ட்ரிங்க்குங்க இது. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சிவாஸ் ரீகல் 12 இயர்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸுங்க. இது வந்து 50 ml பாட்டில். இதோட கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுங்க. ஸ்காட்லாண்டில் தான் ஃபஸ்ட் தயாரித்தாங்க. அதாவது 1909 வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சிவாஸ் அண்ட் ஜான் சிவாஸ்ன்ற 2 அண்ணன் தம்பிகளால் வந்து இது வந்து லான்ச் பண்ணப்பட்டதுங்க. நண்பா, இப்போ சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாங்க. என்னென்னா, இப்போ சில பாட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்காட்ச் விஸ்கிக்கும் நார்மல் விஸ்கிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேங்க. ஜாகிரபிக்கலாக தான் இந்த நேம் வந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் தயாரிக்கிற விஸ்கியை ஸ்காட்ச் விஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லாண்ட் இல்லாத மற்ற உலகத்தில் எந்த பார்ட்டில் தயாரித்தாலுமே அது பார்த்தீங்கன்னா நார்மல் விஸ்கின்னு தான் சொல்லுவாங்க. ஜாக் டேனியல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ ஜாக் டேனியல்ஸ் பார்த்தீங்கன்னா டெனிசி விஸ்கின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஎஸில் டெனிசிங்கிற ஒரு இடத்துல தயாரிக்கிறனால தான் அது வந்து டெனிசி விஸ்கின்னு சொல்கிறாங்க. சேம் அதே போல் ஷாம்பைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஷாம்பைன்னு ஃப்ரான்ஸில் ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் தயாரிக்கிற வைன் பேர் ஷாம்பைன். அதே மற்ற ஊரில் தயாரிக்கிற ஸ்பார்க்லிங் வைனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்பார்க்லிங் வைன் தான் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட அந்த ஷாம்பைனுங்கிற ஊரில் தயாரிக்கிற ஸ்பார்க்லிங் வைனோட பேர் ஷாம்பைனுங்க. சிவாஸ் ரீகலோட இன்னொரு ஸ்பெஷல் திங் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் லக்ஸரி விஸ்கிங்க. அதாவது உலகத்திலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு லக்ஸரியான விஸ்கினா அது இதுதாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து 16வது மோஸ்ட் பாப்புலர் விஸ்கிஸ்ங்க இது. அதில் ஒன்றுங்க இது. நம்ம பாட்டில் டிசைன் பார்த்துடலாங்க. நார்மலாக 750 ml 1 லிட்டர் வாங்கினீங்கனாலும் சேம் இதே டிசைன் தான் இருக்கும். லேபிளில் பார்த்தீங்கன்னா சிவாஸ் ரீகல் 12 இயர்ஸ் ஓல்டு பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கின்னு போட்டிருக்காங்க. 50 ml. அப்புறம் பார்த்தீங்கன்னா 40% வால்யூமுங்க. மோஸ்ட்லி இம்போர்ட்டட் லிக்கர்ஸ் எல்லாமே 40% வால்யூமில் இருக்கும். பாட்டிலோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கி, கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஸ்காட்லாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பா, இன்றைக்கி இவரை வந்து 2 மெத்தட்ஸில் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்போயுமே விஸ்கி வந்து நீட்டாக ட்ரை பண்ணால் அதோட ஆக்சுவல் ஃப்ளேவரை நம்ம உணர முடியுங்க. அதே போல் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அதோட ஆக்சுவல் டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம 2 டைப்ஸில் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம் நண்பா. நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. மேலே வரைக்கும் ஐஸ் கியூப்ஸ் டாப் அப் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 50 ml பாட்டிலுங்கிறனால ஒரு ரவுண்டுக்கு 25 ml மட்டும் எடுத்துக்கலாங்க. நண்பா, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்மெல் பார்த்துடலாங்க. நண்பா, ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணிலா எசன்ஸோட ஸ்மெல் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உட்டனில் வந்து இது ரொம்ப நாளாக வந்து 12 இயர்ஸாக ஏஜ் பண்ணுறனால, உட்டன் கேஸ்கில் ஏஜ் பண்ணுறனால ஒரு நல்ல ஒரு வுட் ஸ்மெல் கிடைக்கிது நண்பா நமக்கு. 25 ml எடுத்துக்கலாம் நண்பா. டேஸ்ட் பண்ணலாம் நண்பா. சியர்ஸ். ரியலாக ஒரு நல்ல ஃபீல் நண்பா இது. ஏன்னா வந்து ஆந்தராக்ஸில் வந்து விஸ்கி எப்பயும், அதுவும் ஸ்காட்ச் விஸ்கி ட்ரை பண்ணோம்னா எப்போயுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக தான் இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி சிவாஸ் ரீகல் உண்மையாகவே சூப்பராக இருக்குது நண்பா. ரொம்ப மைல்டாக இருக்குது. அந்த எரிச்சல் இருக்கும் தெரியுங்களா, நம்ம நீட்டாக எடுக்கும்போது அந்த எரிச்சல் வந்து இல்லைங்க. ஏன்னா வந்து நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கனால ஒரு சில்டு ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. அதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நண்பா. அந்த வெனிலா ஃபீல் இருக்குது. நம்ம மவுத்தில் டேஸ்ட் பண்ணும்போது அதோட மவுத் ஃபீல் வந்து நல்ல ஒரு வெனிலா எசன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது நண்பா. செகண்ட் மெத்தட் ரொம்ப ஃபெமிலியரான மெத்தட், பட் ரொம்ப டேஸ்டியான மெத்தட். சேம் கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 25 ml சிவாஸ் ரீகலை போர் பண்ணிக்கலாம். எனி கோலாங்க டாப் அப் பண்ணிக்கலாங்க. லைம் ஜூஸுங்க. ஒரு 5 ml போர் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சியர்ஸ்.
உலகத்திலேயே இது ஏன் 16வது இடத்துல இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது நண்பா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோக் அண்ட் லைமோட நல்ல மர்ஜ் ஆகுது இந்த ஸ்காட்ச் விஸ்கி. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. டேஸ்ட்டில் வந்து இதை அடிச்சிக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஸ்கியில் இது ஒன்றுங்கிறது அந்த நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நண்பா. எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. லிக்கர் எப்பயும் எடுத்துக்கும் போது வெறும் வயிற்றில் எடுத்துக்காதீங்க. எப்போ லிக்கர் இன்டேக் பண்ணிங்கனாலுமே ஒரு அளவு தாண்டி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. லிமிட்டே வந்து ஹாஃப் குவார்ட்டர் அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க. ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறீங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்குதா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை விட்டு நம்ம அடுத்தடுத்து அடிக்கும் போது தான் நமக்கு நிறைய ஹெல்த்தில் பிரச்சனைகள்லாம் வருதுங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எப்போ நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்கனாலுமே ஒரு லிமிட் ஒரு அளவு மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நண்பா. ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய். தேங்க்யூ.